உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேருன்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் ஆடி மாத பலன்களை பற்றி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன் ஒரு மாத பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு கிரகநிலைகள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பார்த்திங்கன்னா சில மாதங்கள் நல்லதும் சில மாதங்கள் கெட்டதும் நடக்கும். அப்போ அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன். இது எல்லாமே மாத கிரகங்கள். அப்போ இந்த மாத கிரகங்கள் மாறக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்தந்த மாதம் எந்த நிகழ்வுகள் நடக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு, அதேமாதிரி உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு, நிறைய பேருக்கு என்னென்னா பணம் வருமா, எனக்கு எந்த மாதம் பணம் வரும், அது முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி இது. அதே போல் குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்களுக்கு எந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எப்போ நம்ம அட்மிஷன் ட்ரை பண்ணலாம், எப்போ வெளியூர் போய் படிக்கலாம், வெளிநாடு போய் படிக்கலாம், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் எப்போ கிடைக்கும், இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை இந்த மாத பலன்கள் மூலம் சொல்ல முடியும். நிறைய பேர் கேட்பாங்க, என்னுடைய கஷ்டம் அடுத்த மாதம் தீர்ந்துருமா? அடுத்த மாதம் தீர்றதுக்கு இம்மிடியேட் தீர்றதுக்கான வாய்ப்பு எப்பவுமே கிடையாது. ஆனால் அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சில நல்ல விஷயங்கள் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சில மாதங்களில் கிடைக்கக்கூடிய ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெகுலர் ஆர்டராக இருக்கும், ரெகுலராக வருமானம் வரும், அங்கே பல விதமான பிரச்சனைகள் தீரும். அதேமாதிரி இடம் வாங்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வாங்கும்போது, நல்ல மாதங்களில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துடைய மதிப்பு அதிகமாகக்கூடதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சில பேருக்கு வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும், சில பேருக்கு வேலை இல்லாமல் கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எந்த மாதத்தில் வேலை மாற்றம் பண்ணலாம், எப்போ வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கும் நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, வேலை இல்லாமல் சில பேர் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலாம் சில கண்ட்ரியில் இருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் எப்போ கிடைக்கும், இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களையும் இந்த மாத பலன்களில் சொல்ல போகிறோம். டீட்டெயிலாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள்: உங்கள் ராசியிலே ராசியாதிபதி சுக்கிரன், 2ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் சூரியன் புதன், 4ஆம் இடத்தில் செவ்வாய் கேது, 11ஆம் இடத்தில் சனி பகவான், 10ஆம் இடத்தில் ராகு பகவான். இதுதான் இந்த மாதக்கான கிரகடைவுகள். இந்த மாதம் என்னென்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு எந்த நாளில் பிரச்சனைகள் வரும், எந்த நாளில் பணவரவுகள் வரும், அதேமாதிரி எந்த தெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசியாதிபதி அங்கேயே இருக்க போகிறாங்க. சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அங்கேயே இருக்க போகுது. அப்போ இந்த மாதம் ஒரு பெயர் புகழை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். முதல்ல சார், எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு வர வேண்டிய ஒரு அவார்டு வர வேண்டியிருக்கு, ஒரு பதவி வர வேண்டியிருக்கு, எனக்கு ஒரு பேர் வர வேண்டியிருக்கு, நான் ஏதாவது ஒரு இடத்துல என் நேமை என்ரோல் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஏதாவது புதுசாக சாதனை பண்ணலான்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் சாதனையாளர்களாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ரிஷபராசியில் அந்த ராசிக்கு சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால, சுக்கிரனுடைய வீட்டில் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கலை ஆர்வம் அதிகமாக கொண்டவர்கள், அதேமாதிரி புதிய புதிய விஷயங்கள் மைண்டில் நிறைய தோணும், நிறைய கற்பனை சக்தி கொண்டவர்கள். அதனால் பார்த்திங்கன்னா பல விதமான விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுட்ருப்பீங்க, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் அதிலேருந்து ஏதாவது ஒரு எனக்கு இன்கம் வராதா, அதில் ஒரு பேர் புகழ் கிடைக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் அற்புதமான மாதம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். ஆஃபீஸில் ஏதாவது புதுசாக ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு, புதுசாக ஏதாவது ஒரு வேலையை தேடுவதற்கு எல்லாமே ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 6 மாதங்களில் சில பேருக்கு வேலை பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கு. அந்த வேலை பிரச்சனை எப்படி இருந்திருக்குன்னா, ஆஃபீஸில் ஏதாவது உங்கள் பேரை சொல்லி ஏதாவது ஒரு தப்பு நடந்து அதில் நீங்கள் மாட்டி வேலை போகிற மாதிரி இருந்திருக்கும். சில பேருக்கு எப்படி இருந்துக்குன்னா, வேலையே வேண்டாம்ப்பா, ஒரே பெரிய பிரச்சனையாக இருக்குது, எனக்கு ஆஃபீஸில் என்னால் வேலை செய்ய முடியலன்னு சொல்லி வேலையை விடுற மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர் புகழ் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஆர்கனைசேஷனில் நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு.
வீட்டில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களை பாராட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும், உங்களை போற்றக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய தகுதி வெளியில் தெரியக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும். அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லாதவங்களாம் பார்த்திங்கன்னா மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய அவச்சொல்கள், நீ படித்ததே வேஸ்ட்டு, வேலைக்கு போக மாட்டுற, செய்ய மாட்டுற, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நிறைய மன அளவில் பாதிக்கப்பட்டிருக்கேன். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் நானும் வேலை வாங்கி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வேலை வாங்கி வீட்டில் போயிட்டு பாரு நானும் வேலை வாங்கிட்டேன், எனக்கு இவ்வளோ சம்பளம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது. அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் பொருளாதார வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பார்த்திங்கன்னா, குரு 11ஆம் அதிபதி, லாபாதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீண்ட காலமாக வர வேண்டிய பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு லாட்ரி வாங்கினா விழுமா சார் சில பேர் கேட்பாங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது பணம் வருமா சார் சொல்லுவாங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாட்டி உங்கள் ஜாதகத்தை பார்த்துங்க. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை, ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்டதுக்கப்புறம் தான் நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறாங்க. கடைசியில் 10 லட்சம் போயிடுச்சு, 50 லட்சம் போயிடுச்சுன்னும் போது எந்த யூஸ் இல்லாமல் இருக்குது. அதனால் ஒரு வாட்டி ஜாதகத்தை பார்த்துட்டு அதெல்லாம் முதலீடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நிறைய முதலீடுகள் செய்வதற்கான ஒரு முக்கியமான மாதம். ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, அதெல்லாம் ஒரு அற்புதமாக இருக்குது இந்த மாதத்தில். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதேமாதிரி ரொம்ப எனக்கு வீடு வாங்குறதுலாம் வாய்ப்பே இல்லை சார், நானே கடனில் இருக்கேன் சார், எங்கே சார் வீடு வாங்குறது, ஆசை இருக்குது சார் எனக்கு, அடுத்த வருஷம் எனக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் இப்போ என்ன பண்ணுறது நான் கேட்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் ஒரு வீடு போய் சும்மா பாருங்கள். அதை பார்க்கும்போதே என்ன ஆகும்னா அதற்கான வாய்ப்புகள் 4 பேர் சொல்லுவாங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் காசு கொடுக்குறேன், இல்லை அப்பா அம்மா யாராவது உதவி செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி விஷயங்களை நடப்பதற்கான வாய்ப்பு உள்ள மாதம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் இடம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இடத்த வாங்கிட்டு வீடை வாங்கிட்டு மாட்டிகிட்டு இருக்கீங்க, அது விற்க முடியலன்ற பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதம். அந்த இடத்துல இருந்து வெளியில் வரக்கூடிய நேரம். பணம் பார்த்திங்கன்னா பல லட்சங்கள் லாக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க, வட்டி கட்டிக்கிட்டு. அந்த இடம் விற்றா இந்த பிரச்சனை எல்லாமே தீந்துடும். ஆனால் அதை கட்ட முடியாமல், அந்த இடத்தையும் விற்க முடியாமல் அப்படி மாட்டிட்டு அப்படியே கழுத்தை நெரிக்கக்கூடிய ஒரு சூழலாம் சில பேருக்கு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் அந்த இடம்லாம் விற்கக்கூடிய ஒரு மாதம். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப அற்புதமான மாதம். நிறைய வாய்ப்புகள் வரும். ரிஷபராசிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், அடித்து தள்ளிட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதனால் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அதிகமாக பண்ணுங்கள். பிஸ்னஸ் சரியில்லை, பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்குது, பிஸ்னஸில் க்ரோத் இல்லை, நான் வேறு ஏதாவது புதுசாக பண்ணலான்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மைண்டில் நிறைய வரும். அதற்கான சூழ்நிலைகளும் வரும். அதெல்லாம் சூப்பராக செய்யலாம். நிறைய ரிஷபராசி என்பது என்னென்னா உணவு சார்ந்த துறையில் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய அன்பர்கள். அது ஒரு வாட்டி ஜாதகத்தை மட்டும் பார்த்துங்க. ராசி நல்லா இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் சில நேரங்கள் என்ன ஆகும்னா உங்கள் ஜாதகத்தில் பிஸ்னஸ் பண்ணக்கூடாத நேரத்தில் பண்ணும்போது தான் நிறைய பேர் பிரச்சனையில் மாட்டுறாங்க. நிறைய ஜாதகம் பார்க்கும்போது என்னென்னா, சார் இந்த டைமில் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, கடன் வரும். இல்லை சார் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார், கடனில் தான் இருக்கேன், இதுலேருந்து எப்படி சார் வெளில வருது, பாதி கடலில் தாண்டினதுக்கப்புறம் எப்படி பண்ண முடியும், அங்கே தான் ஒரு பிரச்சனை வருது. அப்போ அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம். பிஸ்னஸ் ஏற்கனவே இருக்கீங்க, ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக போயிட்டுருக்கு சார்னா இந்த மாதம் நீங்கள் எல்லாமே செய்யலாம். உங்களுக்கு பண வரவுகள், அதான் சொல்லேன், பணம் மழை கொட்டக்கூடிய மாதம் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பிஸ்னஸ் நல்லா இருக்குது அப்படின்னா எல்லா ட்ரையும் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. சரியில்லைன்னா கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு ஏன் சரியில்லை, எதனால் சரியில்லை, என் ஜாதகத்துக்கு இந்த தொழில் ஆகுமா ஆகாதா. நிறைய பேருக்கு தொழில் பண்ணக்கூடாத ஜாதகங்கள் இருக்குது. ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுற எல்லா தகுதியும் இருக்கும், ஆனால் நேரம் சரியில்லாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வருது சில பேருக்கு. அதுவும் முக்கியமாக ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ராகு திசையும் குரு திசையும் மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு பொருளாதாரத்தில் எங்கேயா போய் லாக் ஆகிடுவீங்க, கடன் வந்துடும், எல்லாமே இருக்கும், கடைசியில் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலாம் சில பேருக்குலாம் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வெளியில் வரக்கூடிய நேரம். அது ஒரு வாட்டி பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நிறைய ரிஷபராசி என்பது சம்பாதிக்கணுன்றக்காக வெளிநாடு போயிட்டு பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டு, வெளிநாட்டில் வேலை சரியில்லாமல், வேலை ஒழுங்காக சம்பளம் வாங்க முடியாமல், இது மாதிரிலாம் நிறைய பேர் தவிச்சிட்ருக்கீங்க. அவங்களாம் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். வேலை மாறுங்க, தப்பு இல்லை. இல்லை அங்கேயே வேறு ஏதாவது ஸ்டேட் மாற முடியுமா பாருங்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீசா முடியும், வீசா முடிகிற நேரத்தில் சில பேர்லாம் மாட்டிக்கிட்டு ஐயோ வீசா முடிய போகுது, எனக்கு இங்கே கிடைக்குமா கிடைக்காதான் தெரியவங்க சில பேர் பிரசனம்லாம் பார்க்குறவங்களாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வாய்ப்புகள் இருக்கும், சில பேருக்கு வேறு கண்ட்ரி போகிறதுக்கான சான்சஸ் வரும். இப்போ நம்ம நிறைய பேருக்கு சொல்லி சில பேர் வேறு கண்ட்ரிக்கெலாம் போயிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. ஆனால் வாய்ப்புகள் இருக்கா சார், எனக்கு இந்த மாதம் கிடச்சிருமா சார்னா கண்டிப்பாக கிடைக்கும்.
உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களும் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான மாதமாக இருக்குது. அதில் கவனமாக இருங்க. ஏதாவது பிபி இருக்குது, சுகர் இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய மாதமாக இருக்குது. அதே போல் திருமணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப சூப்பரான மாதம் அந்த மாதம். ஏன்னா உங்கள் ராசியிலே சுக்கிரன், கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியிலே இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வரன் தேடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி இது மாதிரிலாம் பார்க்குறீங்க. அங்கே தான் நிறைய பிரச்சனைகள் வருது. இல்லை அவங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க, அதனால் சில பிரச்சனைகள் வரும். அதனால் லேட் ஆகும் சில பேருக்கு. சில பேர் கல்யாணமே ஆகாமல் 35-40 வயசு இருக்கவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் முதல்ல நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற போல் உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு டிசைட் பண்ணிங்கன்னா இந்த மாதம் ஆடி மாதத்தில் எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்து செஞ்சு நிச்சயம் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டு ஆவணி மாதத்தில் நிச்சயம் பண்ணி திருமணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு உள்ள மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்க போது. அதே போல் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இடம் சம்பந்தமான விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இடத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கார், செவ்வாயும் சேர்ந்துருக்கு. சொத்து சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் மண்காரகன் பூமிக்காரகன் சொல்லுவோம். அந்த பூமிக்காரகன் செவ்வாய் கேதுவோட இணைந்தனால சொத்து விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏதாவது பண்ணணும் வாங்கணும் செஞ்சீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆடி மாதத்தை விட்டுருங்க, ஆவணி மாதத்தில் பண்ணலாம். ஏன்னா செவ்வாய் அடுத்த நிலைக்கு வந்துடுவார், சிறப்பாக இருக்கும். அது சிறப்பாக இருக்குது. அதேமாதிரி தொழில் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு தொழில் மாற்றம். இடம் விற்கலாமா சார்னா இடம் விற்கலாம், இடம் விற்கும். என்னெல்லாம் கொஞ்சம் அந்த செவ்வாய் பூமிக்காரன் கேது கூட சேர்ந்துருக்கனால கொஞ்சம் கம்மி ரேட்டில் கேட்பாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்குன்னா விற்றுட்டு வெளில வாங்க, தப்பு ஒன்றும் இல்லை. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான மாதம். ஏன்னா ராசியாதிபதி சுக்கிரன் அங்கேயே இருக்கிறதுனால பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு யாராவது பெண்கள் மூலயமாக ஏதாவது உதவிகள் வரணும், அவங்களாம் சிறப்பாக செய்யக்கூடிய மாதம். அது அத்தையாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், சாரி தங்கச்சியாக இருக்கலாம், அவங்களாம் உதவிகள் செய்யக்கூடிய மாதம். பெண்களாகவே இருக்கீங்க, நீங்களே ஏதாவது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சார், நான் ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார், ஒன்றும் முடியல சார் என்னால் அப்படின்னா அந்த வேலை சம்பந்தமான விஷயங்கள் அதே போல் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இந்த மாதம் தூங்குவதற்கான ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளும் இந்த ரிஷபராசி என்பதில் செய்யலாம். இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள், அந்த நாட்களில் எதுவும் செய்யக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி 6ஆம் தேதி அந்த நாளில் புதிய முயற்சிகள் பண்ணாதீங்கன்னா சில பேர்லாம் சில விஷயங்களை ட்ரை பண்ணிட்டு கடைசியில் நடக்க மாட்டேங்குது. அதனால் வீட்டில் நிறைய சண்டை பிரச்சனைலாம் நிறைய நடக்கும். அதனால் அந்த நாளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் இந்த மாதம் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அந்த மாதத்தில் இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி 20ஆம் தேதி. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மாதம், அதாவது ஜூலை 19, 20, ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி 13ஆம் தேதி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதம். அந்த நாட்கள் ஏதாவது பணம் வரணும் ட்ரை பண்ணிங்கன்னா சிறப்பு. அதே போல் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அது எல்லா நாள்லையும் போகலாம். இல்லை சார் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த நாளில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னா பௌர்ணமி தினத்தில் போகலாம், சஷ்டி அன்னைக்கு போகலாம். இதெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் எல்லாமே நல்லா இருக்குது. இடம் சம்மந்தமான விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம், உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். மற்றது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ஆடி மாதம் ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். இப்போ உங்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் சில தசா புத்திகள், சில பேர் ராகு திசை கெட்ட விஷயங்களை நிறைய பேர் கொடுக்கும். அதே பேர் சில பேர் கேது திசை மிகப்பெரிய பாதிப்பு, கடன், வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு சனி திசையில் பார்த்திங்கன்னா ஏதாவது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு வரும். அதேமாதிரி சில காலகட்டங்களில் சில திசைகள் நல்லதையும் செய்யும். அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஜாதகத்தை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம். அதே போல் 51 பக்கம் கொண்ட PDFல நோட்டில் எழுதுனா மாதிரி PDFல கிடைக்கும். அதில் பலன்கள் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கான தபால் செலவுகள் ப்ளஸ் 1000 ரூபா வந்து எழுதுறதுக்கான கட்டணம் வரும். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்கறதுன்னு சொல்லி தந்துட்டு, அதுக்கப்புறம் உயர்நிலையில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம் போன்ற பல்வேறு வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது,
வெளியூர் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.